ரட்சிக்கப்பட்டவர்கள் கேன்சரில் மரித்திருக்கலாம். ரட்சிக்கப்பட்டவர்கள் பசியோடு இருக்கிற மிருகங்களுக்கு ஆகாரமாக்கப்பட்டு மரித்திருக்கலாம். மிஷனரிகள் எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள், கம்பங்களிலே கட்டி வைத்து தீயிட்டு கொளுத்தப்பட்டார்கள். இவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பி கொண்டு வருவார். நம்முடைய கண்களுக்கு முன்பாக 2 தலைமுறை தான் ஒருவேளை நமக்கு ஞாபகத்துக்கு இருக்கலாம். ஆனால் பல தலைமுறைகளுக்கு முன்பாக இதே மண்ணிலே வந்து சுவிசேஷத்துக்காக ரத்தம் சிந்தினவர்கள் உண்டு, விலைக்கரையும் கொடுத்தவர்கள் உண்டு, ஜீவனை விட்டவர்கள் உண்டு. அவர்கள் எல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அன்றைக்கு அத்தனை பேரும் உயிரோடு கூட எழும்பி வருவார்கள். நமக்கு இந்த இயேசுவை கொடுப்பதற்காக அவர்கள் பட்ட தியாகம் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல. இன்றைக்கு நமக்கு நல்ல மியூசிக் சிஸ்டம், நல்ல சவுண்ட் சிஸ்டத்தில் இருந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அன்றைக்கு அவர்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸும் இல்லாமல் இருந்தது. சாப்பாடு இல்லை. வேற நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்தார்கள், கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்தார்கள். உணவு பழக்கம் வேற, காலநிலை வேற, தண்ணி வேற. இதெல்லாவற்றையும் சகித்து கொண்டு நமக்கு எப்படியாவது இயேசுவை கொடுப்பதற்காக அவர்கள் ஜீவனையே கொடுத்தார்கள், மரித்தார்கள். அவர்களை நமக்கு இன்றைக்கு ஒருவேளை அவருடைய பெயர் இன்றைய தலைமுறைக்கு தெரியாமல் இருக்கலாம், அவர்களை இந்த சரித்திரம் மறந்திருக்கலாம். ஆனால் இயேசு மறக்க மாட்டார். அவர்களை உயிரோடு கூட எழுப்பி கொண்டு வந்து நிறுத்துவார். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள், ஆண்டவருடைய வருகை தாமதித்து ஒருவேளை நான் மரித்தாலும் இயேசு வரும்போது அந்த உயிர்ப்பிக்கப்படுகிற கூட்டத்தில் இருப்பதற்கு நான் கர்த்தர் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி அப்பா ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம்.